Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அடுப்பே பற்ற வைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப சுவையான பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பேடா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பிஸ்கட் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சின்ன சைஸ் பிஸ்கட்டாக இருந்தால் ஒரு 12 பிஸ்கட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த டைஜஸ்டிவ் மாதிரி பெரிய பிஸ்கட்டாக இருந்ததுன்னா 6 பிஸ்கட் சேர்த்தாலே போதும். இந்த பிஸ்கட் வந்து மேரி பிஸ்கட் தான், ஆனால் ரொம்ப சின்ன வட்டமாக இருக்கும். அதனால் நான் 12 பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் சின்னதாக உடச்சி இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா அரைச்சிக்கிறலாம். சர்க்கரை ரொம்ப கம்மியாகவே சேருங்க, ஏன்னா பிஸ்கட்டில் ஏற்கனவே சர்க்கரை இருக்கும். நல்லா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா போதும். இதில் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நைஸாக அரைச்சிடலாம். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம், நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்தளவு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட சேர்க்கலாம். தேங்காவும் இந்த ரெசிப்பியில் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து இதில் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துட்டு, அதாவது இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் இருக்கும், சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பிஸ்கட்டு, சர்க்கரை, பால் இது 3 மட்டும் வச்சே இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக செய்யலாம். மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆப்ஷனல் தான், உங்கள் கைவசம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நேரம் ஆக இன்னும் டைட் ஆகும், அதனால் பால் வந்து ரொம்ப கம்மியாக சேருங்க. 2 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மாவு வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதை வந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பேடா ஷேப்க்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது போல் சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு ஒரே ஷேப்பில் இருக்கணும், அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இது போல் சின்னதாக வந்து உருண்டையாக உருட்டிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு சின்ன ஹோல் வச்சுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம பேக்கரியில் இருக்கக்கூடிய பேடா மாதிரியே இருக்குல்ல. நம்ம இதை பிஸ்கட்டில் செஞ்சுருக்கோமே, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் பிஸ்கட்டில் தான் செஞ்சீங்கன்னு யாரும் நம்ப கூட மாட்டாங்க. கடையில் வாங்கி வச்ச பேடா போலவே இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே போல் மற்ற எல்லா மாவுலையுமே நான் சின்ன பேடாவாக செய்து வச்சுட்டேன். அது மேலே கொஞ்சம் போல் பிஸ்தா பவுடர் வந்து சேர்க்குறேன். இந்த பவுடர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குமே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன நட்ஸ், அதாவது பாதாம், பிஸ்தா ஏதாவது ஒன்று கூட வச்சா கூட போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேடா வந்து அடுப்பே பற்ற வைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் வச்சு ரொம்பவே அட்டகாசமாக தயாராகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.